வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பை ஜெயா பிளஸ் விவாதத்தினுடைய கருப்பொருளாக எடுத்திருக்கிறது. தாவேக அரசின் மீது ஊழல், பவர் சென்டர்கள் ஒரே புள்ளியில் அமைந்திருப்பது, வெளிப்படைத்தன்மை இல்லாதது, சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று என்ற அடிப்படையில் தாவேக தடம் மாறுகிறதா என பிரபலமான ஒரு வார இதழ் இன்று தலையங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தலையங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஜெயா பிளஸினுடைய விவாதத்தின் கருப்பொருளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையின்மை, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு அர்த்தமானதா அரசியலா என்ற தலைப்பின் கீழ் இன்று விவாதிக்க இருக்கிறோம். 4 விருந்தினர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். முன்னதாக நான் விருந்தினர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பாக்கி சார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுகவிலிருந்து திரு ஆவடிக்குமார், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக ஆதரவாளர் திரு கோகுல் குயிலன், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு மதிவாணனும் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரை நாம் முன்னதாக வரவேற்று விடலாம். ஆவடிக்குமார் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாவேக பதவியேற்று இன்றோடு 57 நாட்கள் ஆகிறது. இதற்கு முன்பு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுகவோ திமுகவோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இதே போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு. ஒரே மையப்புள்ளியில் பவர் சென்டர் இருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகள். ஆனால் ஏன் தாவேகா மீது மட்டும் 57 நாட்கள்ல இந்த எதிர்பார்ப்பு? இல்லை, நீங்கள் அதாவது தாவேகா மட்டும் இல்லை, எந்த ஆட்சியாளர் இருந்தால் ஆட்சி இருந்தால் விமர்சனங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் இவங்க நீங்கள் சொன்னதுக்கு பிறகு 47 நாள் தான் ஆட்சி. 57 நாள் ஆட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் பார்க்கறதுக்கு இது ஒரு 500 நாள் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க வந்ததுலேருந்து இந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசு, பெரும்பான்மை பெறாத ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அவங்க இந்த 57 நாளாக செய்த ஒரே சாதனை அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அல்லது தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான். இன்னும் அவங்களுக்கு திருப்தி படலை. அவங்க தொடர்ந்து மற்ற கட்சிகளை, கூட்டணிகளை பலகீனப்படுத்துது தான். அதன் மூலமாக தங்கள் பலத்தை பெறு, இவங்க சொந்த பலத்தை அவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அந்த பலம் ஆட்சி நடத்துறதுக்கோ இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கோ போதாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்குரிய முயற்சியில், தொடர்ந்து நடத்துறதுக்குரிய முயற்சியில் இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு அவங்க 144 உறுப்பினர்களை எப்படியோ வாங்கி கொண்டு போய் ஓட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சிலர் மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க, சிலர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்றதற்கு பிறகு 6 மாதத்துக்கு அவங்க இடைத்தேர்தல் அல்லது எந்த பிரச்சனையும் அந்த ஆட்சிக்கு இல்லை. ஒரு நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரணும்னா கூட 6 மாதத்துக்கு பிறகுதான் சட்டப்படி கொண்டு வரணும். அதுக்கு இடையில இந்த ஆட்சி 6 மாதத்துக்கு ஒரு ஸ்டேபிள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் எந்த வித வகையான எதிர்ப்புகளை செஞ்சு இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அதுதான் உறுதியான நிலை. ஆனால் இவங்க இந்த 6 மாதத்துக்குள்ள தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி, தன்னுடைய ஆளுமை தன்மையை நிறைவேற்றி, மக்களிடம் நம்பிக்கை பெற்று மற்ற கட்சிகளை இவங்க பக்கம் ஈர்ப்பதற்கு மாறாக இவங்க ஏதோ ஒரு பரிமாற்றத்தை செய்து குதிரை பேர நடத்தி அதன் வழியாக இந்த நம்பிக்கையை பெறணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட கோளாறு. நீங்கள் சொன்னீங்க பவர் சென்டர்னு. அது பவர் சென்டர்ன்றது நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பவர் சென்டர் இல்லை. பவர் சென்டர் 3-4 வகையான பவர் சென்டர் இருக்கிறதுனால இந்த ஆட்சி இன்னைக்கு முதலமைச்சர் எதுலையும் வாய் திறக்கிறது இல்லை, கருத்து சொல்கிறது இல்லை, அவருடைய மனநிலை என்னன்னு கூட மற்றவங்களுக்கு தெரியறது இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவரை சார்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கூட்டம் அவரை இயக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் கூட எந்த அதிகார, இப்போ இவர் நினைச்சாருன்னா அந்த பவர் சென்டரை அமைச்சராக ஆக்கியிருக்க முடியும். அது அவருக்கான உரிமை. அதில் முதலமைச்சருக்குரிய உரிமையை நாங்கள் சந்தேகப்படலை. சரி, யாரோ வேணா அமைச்சராக்கலாம். ஆனால் அவர் ஒரு கேபினட் மீட்டிங்கில் ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்காத ஒருத்தர், அலுவல் சார்ந்து அதிகாரியா இல்லாத ஒருத்தர்
அதில் கலந்துக்க முடியாது. அதுதான் இதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட மரபு மட்டும் இல்லை, சட்டத்தினுடைய உண்மையான நிலை. இந்த ரகசியங்கள் காக்கப்படணும். ஆட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய தலைமை பீடத்தினுடைய முடிவுகள் அது உரியவர்களை தவிர செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கவங்களை தவிர வேறு யாருக்கும் அது செயல்படுத்துறதுக்கு முன்னே தெரியக்கூடாது. ஏன்னா அதுதான் ஊழலுக்கு வழிவகுக்கும். அமைச்சரவையில் இடம்பெற்றது அந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கலாம். ஆனால் பவர் சென்டர் பலர் இயங்குறாங்க அப்படின்றது திமுக ஆட்சி காலத்திலையும் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தானே முன்வைக்கப்பட்டது. ஆனா இந்த தாவேகாவுக்கு மட்டும் ஏன் அது ஒரு அழுத்தமா மாறுதுன்னு தான் கேட்கிறேன். திமுக ஆட்சியில நீங்க சொல்ற பவர் சென்டர்லாம் வெளியிருந்து இயக்கிச்சு. அமைச்சரவையிலேயோ அல்லது அமைச்சரவை கூட்டத்திலேயோ அவங்க கலந்துக்கிட்டாங்களா? ஏதாவது ஆதாரம் தான் சொல்லுங்க. நான் திமுக வக்காலத்து வாங்க வரல. அதாவது நீங்க கொள்கை வகுப்பாளர் என்ற நிலையில அவங்க கட்சியில் அந்த இவர் ஜான ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், விஷ்ணு ரெட்டியாக இருக்கட்டும், அவங்க அவருக்கு விஜய்க்கு அவங்கள இயக்கலாம் அல்லது விஜயினுடைய கருத்துக்களை அவங்க முடிவெடுக்கலாம். அது அவர் நட்பு ரீதியில் வைக்கலாமே தவிர, ஆனால் அரசியல் ரீதிய ஒரு அரசனுடைய நிர்வாகத்தில் அவங்க நேரடியாக தலையிடுறாங்கன்றதுக்கு எந்த நியாயமும் இல்லை. இப்போ ரெண்டாவது, அவங்க அவருடைய ஆலோசகரால் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பரவலாக செய்திகள் இருக்க தவிர இதுவரைக்கும் வெளிப்படை தன்மையோடு அரசாணை வெளியிடப்படலை, மக்களுக்கு தெரிவிக்கப்படலை. இல்லை, அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது அரசாணை எழுதப்படலாம், ஆனால் அது பொது வெளியில சொல்லப்படணும்ன்ற எந்த அதிகாரமுமே இல்லை. கடந்த ஆட்சி காலங்களில் இதே போன்ற நியமனம் இருந்திருக்கு. ஆனால் தாவேகா மட்டும் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கப்படுது அப்படின்றாங்க. இல்லைங்க, நியமனம் இருக்கு இல்லைன்றது தெரிஞ்சாதானங்க அவங்க அதில் கலந்துக்கிட்டது தவறா சரியான்றத ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியும், பேச முடியும். அல்லது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ அதை ஒரு வெளிப்படுத்தியிருக்கலாம். அதில் என்ன ரகசியம் இருக்கு? அதில் ரகசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை இது மாதிரி நியமனம் பண்ணி அறிவிச்சாங்க. உடனே எல்லாரும் பத்திரிகையாளர்லேருந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை பார்த்த உடனே இவங்க பின்வாங்க வேண்டியது வந்துருச்சு. அந்த மாதிரி இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களான்னு. இன்னும் சொல்ல போனால் அவங்க தமிழ்நாடு அரசனுடைய ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் வெங்கட் நாராயணாவை அறிவித்தாங்க. அதை கூட வெளிப்படுத்தலை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கே தெரிஞ்சுது. அப்போ கூட அவர் சொல்ல என்ன பண்ணார், கர்நாடகாவை சார்ந்தவர், அவர் உண்மையில் பெங்களூரில் தான் வசிக்கிறாரு, பெங்களூரில் தான் வாக்காளராக இருக்கிறாரு, பெங்களூர் மண்ணுக்காக நான் எந்த தியாகம் செய்வேன்னு சொல்லி அவர் அளித்த பேட்டிகள் இருக்கு. அதனால அவர் பெங்களூரை சார்ந்தவர். ஆனால் அவரை இது விமர்சனம் வந்த உடனே இவர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அவர் கர்நாடகா இல்ல, ஆந்திர மாநிலம். ஆனா தமிழ்நாட்டினுடைய வாக்காளரோ அல்லது தமிழ்நாட்டை சார்ந்தவரோ இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த பதவிக்கு உள்ள தகுதியானவர்கள் தாவேகாவில் இல்லையா, அவங்க கூட்டணி கட்சிகள் இல்லையா? அப்படி இல்லைன்னா கூட ஒரு பொதுவானவர்கள் இல்லை ஓய்வு பெற்ற அதிகாரிகள் திறமையானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்கள நியமித்தா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுக்கு அதுக்காக டெல்லியில் தேவைப்படுற நேரத்தில் அவங்க பயன்படுத்த முடியும். அவங்கள விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு தொடர்பு இல்லாத, தமிழ்நாட்டில் வாக்காளராக இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக அங்கே இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழுக்காக நான் பார்க்குறேன். சரி, பேசலாம். திரு பாக்கி, 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு மாற்றுதான் தாவேகா. தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் விஜயே பலமுறை ஒலித்த சொல்லுதான் இது. ஆனால் 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லிவிட்டு சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாம் அதே திராவிட கட்சிகளை பின்பற்ற மாதிரியே இருக்குது. அது எல்லா நிகழ்வுகளுமே ஒப்பீட்டு அளவில். அப்போ இந்த வேறுபாடு தான் ஒருவேளை இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் காரணமாக அமையுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை. அந்த கேள்வி சரிதானா உங்களுடைய பார்வையில்? எந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை போல தாவேக அரசு நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் உங்கள் இதிலேயே பார்த்த உங்களுடைய விவாதத்தினோட தலைப்பிலேயே வெளிப்படைத்தன்மை பற்றியெல்லாம் சொல்லி ஆமாம், வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு ஆட்சி என்றால் தாவேக ஆட்சி தான். வந்த உடனே 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருப்பது கான்ட்ராக்ட், கரப்ஷன் கமிஷன், எல்லாத்துக்கும் அது. அடுத்தது டாஸ்மாக், அப்புறம் நிதி நிலைமை.
இந்த 57 நாட்கள் அதுவே அதிகம் சார். சாதாரணமாக ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம்லாம் ஆகும். 57 நாட்டில் அந்த நாளில் வெள்ளை அறிக்கை நிதி நிலைமை கொடுத்துட்டாங்க போல உரிச்சிட்டாங்க முந்தைய ஆட்சியாளர்களை. திமுகவும் அதிமுகங்கிறது உங்கள் பார்வைக்கு விடுறேன். முந்தைய ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை வெள்ளை அறிக்கை மூலமாக தோலை உரிச்சிட்டாங்க. அது டிரான்ஸ்பரன்சியா இல்லையா? ஒன்று. அடுத்தது டெண்டர்கள். எந்தெந்த டெண்டரில் ஒரு நம்ம என்னுடைய நீண்டகால நண்பர் இவருக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 150 ரூபா, ஒரு டீ கடையில் டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 250 ரூபா கணக்கு அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது. நான் எந்த கட்சி சொல்லலை, பொதுவாக இதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள்னு பொதுவாக சொல்லிக்கிறேன். அதெல்லாம் தோல் உரிக்கிற மாதிரியான டெண்டர்களை ரிஃபார்ம் பண்ணிட்டாங்க. பல டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டன. எனக்கு தெரிஞ்சோம், நான் திருவான்மியூரில் இருக்கேன். திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலேருந்து உத்தண்டி வரையிலான மேம்பால அமைப்புக்கு பல கோடி, அதில் எத்தனை கோடி பேக்கெட்டு போகுது, எத்தனை கோடி சாலைக்கு போகுதுன்னு தெரியாது. அதை டெண்டரை ரத்து பண்ணாங்க. இது மாதிரி பல டெண்டர்களை ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பவைன்றதுக்காக சொல்கிறேன். மூணாவது டாஸ்மாக் வந்தவுடனே 700 மதுக்கடைகளை முன்னாங்க. அது ஒரு பெரிய சாதனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு பரவாயில்ல. பாட்டிலுக்கு இப்போவும் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்போவுமே தோசைக்கல்லில் தோசை இது ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட சூடு இருக்கும். அதில் ஒரு சின்ன தோசை போடுவாங்க. அந்த மாதிரி சூடு கடந்த இத்தனை ஆண்டுகளாக இருந்த டாஸ்மாக் ஊழல்ல கொஞ்ச நாள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. டிரான்ஸ்பரன்சி இதுதான் சார் டிரான்ஸ்பரன்சி. வேற என்ன டிரான்ஸ்பரன்சி வேணும்? திரு பாக்கிட்ட அந்த புள்ளியிலிருந்தே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஊழலுடைய ஊற்றுக்கண்ணுங்க, ஊழலுடைய ஊற்றுக்கண் அப்படின்றது கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஊழலை செய்த அமைச்சர்களும் தான். இன்னைக்கு அந்த அமைச்சர்கள் தாவேக்காவில் ஐக்கியமாகறாங்க. ஒன்று. இரண்டாவது, டெண்டர் விவகாரத்தை சொன்னீங்க. எல்லா கட்சிகளுமே ஒரு புதிய அரசு அமைத்ததற்கு பிறகு பழைய அரசு இறுதியில் வச்சிருக்கக்கூடிய டெண்டரை ரத்து செஞ்சிருக்காங்க. திரு பாக்கிக்கும் அது தெரியும் நான் நினைக்கிறேன். அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட டெண்டர் திமுக காலத்தில் ரத்து செய்யப்படும். திமுகவுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட டெண்டர் அதிமுக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த கால வரலாறுகள் இல்லை. நான் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் அவினாசி மேம்பாலம் இருக்குல்ல, அவினாசி ரோடு மேம்பாலம் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. என்ன விஷயம்னா, அங்கே போகிற கமிஷன் எங்களுக்கு வேணும் தான் விஷயம். அதுதான் நான் இப்போ விரிவாக பேச விரும்பல. இந்த குறிப்பிட்டு சொன்னதுனால சொல்கிறேன். அந்த ஒர்க்கு ஏறத்தாழ 40-45% எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அது தொடர்ச்சியாக தான் இவங்க பண்ணாங்க. அது இவங்க ரத்து பண்ணுற அளவுக்கு அந்த டெண்டர் கிடையாது. ஏன்னா டெண்டர் ஏற்கனவே எஸ்டிமேட் சாங்ஷன் ஆகி அதுக்கு பிறகு ப்ராப்பராக டெண்டர் விட்டு அது ஒரு ஏறத்தாழ ஒரு குளோபல் டெண்டர் மாதிரி. அதனால அதை அவங்களால கேன்சல் பண்ண முடியாது. அதனால அதை கண்டினியூ பண்ண நான் சொல்லி முடிச்சிடறேன். அதில் வேணா ரிவிஷன் பண்ணுவாங்களே தவிர அதை கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒர்க்கு எக்ஸிக்யூட் தேங்க்யூ ரிவிஷன் பண்ணுவாங்க. எதை டெண்டர் ரிவைஸ் பண்ணுவாங்க. டெண்டர்கள் போட்டு இவ்வளோ எஸ்டிமேட் போட்டு ரிவைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றாங்க? ரிவைஸ் இல்லைங்க, ரிவைஸ் பண்ண மாட்டாங்க, ரிவிஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஏதாவது கூடுதலா ஒரு பணியை சேர்த்தாங்களா அது ரிவைஸ் பண்ணுவாங்க. அது எல்லாம் ஒயிட் பேப்பர்ல தெளிவா இருக்கு. நம்ம புதுசாக ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் சான்ஸ் கொடுத்தீங்களா அதை விரிவாக சொல்லலாம். எனக்கு ஒன்று. ஆக மதுபான ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கிற 3 மேஜர் இது என்ன டிரான்ஸ்பர் வேணும்? எத்தனை மணிக்கு பல்டேக்கிறார் விஜய்? இல்லை இதெல்லாம் நான் வரேன் ஆவடி குமார். இது எல்லாம் ஓகே. ஆனால் திரு ஆவடி குமார் சொல்றதுல இருந்து நீங்க நியமனத்துல முறையான வெளிப்படை இல்ல. சூப்பர். இந்த நியமனத்துல வெளிப்பட இல்ல. நான் டெல்லியில பத்திரிகையில இருந்த போது ஏகேஎஸ் விஜயனுடைய நியமனம் தமிழ்நாட்டில இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. இன்னும் 2 நாட்கள்ல டெல்லியில அவர் பொறுப்பேற்பாரு. ஆனா இந்த நியமனங்கள் அப்படி எதுவுமே அரசு தரப்புல இருந்து அறிவிக்கப்படலையே. வேற ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் அறிவிக்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய நியமனத்தை. அதுதான் எப்படின்னு கேட்கிறாங்க. சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு வரேன். 2-3 உதாரணம் சொல்றேன். அது நீங்களே பார்த்துக்க அதுக்கான முடிவை. கலைஞர் கருணாநிதிக்கு சண்முகநாதன் நிழல் போன்றவர். அவர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஜீவோ இருக்கா? காட்ட முடியுமா? தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு உதவியாளராக என்னுடைய நண்பர் தான் அவர், தினேஷ் நியமிக்கப்பட்டார். ஏதாவது ஜீவோ இருக்கா? நான் இன்னும் சொல்கிறேன், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கு பூங்குன்றன் நியமிக்கப்பட்டார். ஏதாவது ஜீவோ இருக்கா?
அப்ப இதுல என்ன சார் ஜீவோ? நான் தொடக்கத்துல கேட்டேன், திராவிட கட்சிகளை அப்படியே பின்பற்றுகிறாரா தாவேக்கான்னு கேட்டேன். அது எப்படிங்க நீங்க கேட்டீங்க? அதே தானே பின்பற்றுறீங்க இப்போ? இல்ல, நாளைக்கு கார்ல போறாங்க, திமுக தலைவர் எல்லாம் கார்ல போனாங்க, அதனால நீங்களும் கார்ல போறீங்க. திமுக அவர் கேட்டது புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கேட்டாரு, நான் பதில் சொல்றேன். சகோதரர் பூங்குன்றரை நியமிக்கிறது ஜீவோ தேவையில்லை. ஏற்கனவே ஜீவோ இருக்கு, அவர் உதவியாளர் என்ற பணியில தான் நியமிக்கப்பட்டார். ஒரு பணி நியமனத்துக்கு ஜீவோ தேவையில்லை, அந்த பணி இடம் இருந்தா போதும். அவருக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும் இன்னைக்கு பிஏக்கள் நியமிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன புதுசா ஜீவோவை போடுறாங்க. அவங்க நியமனம் சட்டத்திற்கு உட்பட்டது, நியமன விதிகளுக்கு உட்பட்டது. வெங்கட்ரமணனுடைய நியமனத்தை பத்தி சொல்றாங்க வெங்கட் நாராயணனா சிறப்பு பிரதி. எஸ், சில அது எப்படியும் வெளியில தெரியுமா தெரியாதா சார்? நாளைக்கு சிறப்பு பிரதிநிதி தில்லியில் இல்ல திருப்பாக்கி நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு தமிழ்நாடு அரசினுடைய அரசாணையை வெளியிடுகிறார். டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி ஒரு அமைச்சருக்கு அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அரசாணையை அவர் வெளியிடார். ஏன் ஒரு மாநில அரசால் அந்த ஒரு அரசாணையை வெளியிட முடியல? அப்படி என்ன உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு தான் கேட்கிறாங்க. வெளியிடலைங்கிறதுனால பெரிய குற்றமாகாது. நான் முடிச்சிடுறேன், நான் சென்டென்ஸ் முடிச்சு. சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம், நீங்க முன்னாடியே பண்ணிருக்கலாமேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது வருது. ஒரு கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, அது ஏன் என்று விளங்கவில்லை, குழப்பமா தான் இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமியும் இன்னொருத்தர் பேர், அவங்க 2 பேரும் அமைச்சரவையில் கலந்ததாக அதிகாரபூர்வமா எதுவும் தெரியல, யாரும் நிரூபிச்சதா தெரியல. அப்படி ஒரு வேளை இருந்தால் அது ஏற்கத்தக்கதல்ல. ஆனா ஏன் தாவேக்கா மேல எனக்கு நம்பிக்கை வருதுன்னா, 7 கட்சி தொடங்கி போது ஒரு எழுத்துப்பிழை ஜனங்கள்லாம் சாதாரண ஜனம் சுட்டிக்காட்டினோடனே மாத்திட்டாரு. ஜோதிடரை நியமிச்சதுக்கு எதிர்ப்பு வந்தது, ஆட்சேபம் வந்து உடனே தூக்கிட்டாரு. காலையில நியமனம், சாயந்தரம் ஜீவோ விட்ரா பண்ணாங்க. ஸோ தே ஆர் டிரான்ஸ்பரண்ட். நீங்க என்ன சொல்றீங்களோ புரிஞ்சுக்கிட்டு உடனே சரி இது நல்லதுல போல இருக்கு விட்ரா பண்ணீங்க, அதுவே சிறந்த நிர்வாகத்தினுடைய அடையாளம். சரி, ஓகே. திரு கோகுல், திரு பாக்கி பேசும்போது பல விஷயங்களை சாராம்சங்களை அடுக்கடுக்கா சொன்னார். இதை விட ஒரு அரசுக்கு என்ன வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட நிறைவு செஞ்சார். நீங்க கூட குறுக்கீடு செய்ய வந்தீங்க. ஆமாம், இப்போது அதில் முதல்லயே வந்து சொல்லிடுறேன், இந்த இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, தாவேக்கா அரசு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றத பேசுகிறதுக்காக தான் வந்து பாஸ்கி சார் சொல்லும்போது வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கும் அப்படின்னா, எதில் வெளிப்படைத்தன்மையாக இருக்குன்னா, உள்ள ஊழல் நடக்குதுன்றது வந்து வெளிப்படையாக மக்களுக்கு தெரியுது. ஒன்று, ஏற்கனவே ஊழல் செய்தவர்களை விடமாட்டேன், அவர்களை வந்து சும்மா விடமாட்டேன், அவர்களை நான் அதே மாதிரி நானும் ஊழலை தொடமாட்டேன் அப்படின்னு முதல்வர் வந்து பிரச்சாரங்களில் சொல்லியிருந்தாரு. அப்போது நாங்கள் நினச்சிட்டோம் இவர் பண்ண மாட்டாரா அப்படி சொல்கிறாரே நினச்சிட்டு இருந்தா, அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணியிருக்காருன்னா, ஊழல் பண்ணவங்களை விட மாட்டேன்னு சொன்னது எதுக்குன்னா, வெளியே விட மாட்டேன், கட்சிக்குள்ளே சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு போல் அப்படின்றது இப்போ தான் புரிஞ்சிருக்கு. அவர் யாரெல்லாம் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னாரோ அவங்க எல்லாருமே தேடி பிடித்து தன்னுடைய கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறது தான் வந்து வெளிப்படையாக என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து திரும்ப முழுக்க இவர்கள் தான் ஊழல் சக்தி போல, தூய சக்தின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு ஊழல் செய்தவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்துட்டு இருக்காங்க தன்னுடைய கட்சிக்குள்ள அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது வந்து ஒன்று சொன்னாங்க, வெள்ளை அறிக்கையில் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு, அத்தனை லட்ச கடன்கள் இருந்தது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அத்தனை லட்ச கடன்கள் இருந்ததுன்னு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பிப்ரவரி மாதம் அந்த இடைக்கால பட்ஜெட்லேயே சொல்லியாச்சு, இத்தனை லட்ச கடன்கள் இருக்கு, இதுல இருந்து தமிழ்நாடு நிதிநிலையிலிருந்து எப்படி நம்ம மேம்படுத்த போறோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியுமே நிதியமைச்சர் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்ல சொல்லிட்டாரு. இதை வேற நீங்க தனியா வந்து வெள்ளை அறிக்கையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து பாஸ்கித்தோட சொல்லும் போது என்னவா வெளிப்படுத்தினாருன்னா, பார்க்கி அவர் என்னவா வெளிப்படுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தினாரு. அது கிடையாது. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி உள்ள வரும்போது 2021 வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2021 வந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா, கடைசி 15 வருஷத்தை ஆய்வு பண்ணி, நிதி நிலைமை ஆய்வு பண்ணி, இத்தனை லட்ச கடன்கள் இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி உயர்த்தி கொண்டு போக போறோம் அப்படின்ற சொன்னாங்க. ஏன்னா அப்ப கொரோனா பேரிடர் காலம் வேற, நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது, அப்போ நம்ம அதுல மேலாண்மை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, நம்ம எப்படி முன்னேற்ற போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிதி அமைச்சர் அவர்கள் நீதித்துறைன்னு படிக்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இத்தனை லட்ச கடன்கள் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் சரி, இங்க பார்த்துட்டு இருக்க தோழர்களுக்கும் சரி, நான் ஒன்னத்தை சொல்ல விரும்புறேன், இது அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட
அந்த வரம்புக்கு கீழே தான் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த கடன் அளவுன்றது இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, கடன் அளவு பேசுறவர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், கடன் அளவு பேசுறவர்கள் ஜிஎஸ்டிபில தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதை ஏன் பேசுறது இல்ல? தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையில வந்து முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கு. தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையில அதிகமா இருக்கு. பெண்கள் பணிக்கு செல்கிற அந்த அளவு அதிகமா இருக்கு. இப்படி எல்லாத்துலயுமே வளர்ச்சியில இருக்கிற அந்த இடத்தை ஏன் பேசுறது இல்ல? திராவிட மாடல் ஆட்சியினுடைய சக்சஸ் ஏன் பேசுறது இல்ல? கடன் அளவு இருக்கதான் செய்யும். எதுக்காக கடன் அளவு வாங்கினாங்க? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக போயிருக்காது. அதுல பேசணும். நீங்க வெறும் கடன் அளவு இருந்து அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுன்னா, ஏற்கனவே நாங்க அப்பட்டமா சொல்லிட்டோம், இத்தனை லட்சம் கடன் இருக்கு, இதுல இருந்து நாங்க மீட்டு கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த வெள்ளை அறிக்கையுடைய இன்னொரு சாராம்சம், ஒரு பக்கம் எவ்வளவு கடன் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் எவ்வளவு இரண்டாவது ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நான் உங்களுக்கு அதையும் குறிப்பிடுறேன். இல்ல, நான் சொல்றேன் அதுல எவ்வளவு கடன் ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அப்ப ரெண்டையுமே நம்ம சேர்த்து பேசணும்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் அப்படி சொல்றாருல, ப்ரூஃப் பேஸ்டா. இப்போ அவர் வந்து வரும் வாசிச்சார் மட்டும்தான், பக்கத்துல இருந்து செய்தியாளர்கள் பதில் சொன்னது யாரு? அந்த துறையினுடைய ஆபீசர் தான், செயலாளர் தான் பேசுறாரு. இதுதான் முதல் முறை. அமைச்சர் தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு, அமைச்சர் தான் ரெடியா இருப்பாரு அப்படின்னு பேசினா, அமைச்சர் எழுதி கொடுத்ததை வாசி முடிச்சிட்டாரு, துறையினுடைய செயலாளர் பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்றாரு. அதனால எழுதி கொடுத்தவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் அப்படின்னா ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. அடிஷனலா ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார்ல, அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு வரியை போட்டு இங்க பணம் வந்து மக்களிடம் இருந்து வாங்கப்பட்டதுன்றதுக்கு ப்ரூவ் பண்ணி சட்டத்தின்படி அதுங்க ஆக்ஷன் எடுக்கலாம்ல, ஏன் எடுக்கல? சரி, அந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஊழல் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு சிலத்துல வந்து அந்த இடத்துல ஒரு குறுக்கீடு. நீங்க இந்த உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில ஊழல் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆட்சியில 57 நாட்கள்ல என்ன ஊழல் எனக்கு தெரியல. நான் பட்டியலிடுறேன். இல்ல, நான் இப்பயே சொல்றேன். ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் அரசாங்க வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஒருத்தருக்கு அதாவது ஒரு வழக்கறிஞர் நியமனம் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாயில இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு. நான் அதே கேள்வியை திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு 30 வினாடிகளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஆதார் இருக்கான்னு கேட்டீங்க. ஆமா, திமுக மேல குற்றம் உங்ககிட்ட ஆதார் இருக்கா? டிவிகே சார்ந்த வழக்கறிஞர் அவர்கள் என்னிடம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் சொல்றேன், எவ்வளவு தீவிரமான குற்றச்சாட்டு இருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு வழக்கு. அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் நியமனத்துல பணம் வாங்கியிருக்காருன்னு ஒண்ணு வந்திருக்கு. அடுத்து இன்னொன்னு சொல்லட்டுமா? திருப்பத்தூர்ல ஆடு திருடின வழக்குல கைதான குற்றச்சாட்டப்பட்டவர் இன்னைக்கு திருப்பத்தூரினுடைய மாவட்ட அரசு நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏன் அது? ஒருத்தர் அட்வொகேட்டா ஒருத்தர் நீங்க நியமனம் பண்ண போறீங்கன்னா என்ன ஆயிருக்கணும்? பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டீங்க, அவங்க குற்ற பின்னணி பார்க்க மாட்டீங்களா? அப்படி என்ன இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது நான் ஒண்ணு சொல்றேன், இதுல இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்துலாம் நான் சொல்றேன். சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனார்ல ஒரு அமைச்சர், அவருடைய மாமனார் அவர்கள் துறைக்குள்ள ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர்ஸ்க்கு லஞ்சம் வாங்கினாருன்னு நான் சொல்லல. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற விசிகாவினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிற SS பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா ஆவின் அந்த அலுவலர்களுக்கான அந்த தலைவருக்கான அந்த பதவி நியமனத்திலுமே வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொன்னு நீங்க பேசும்போது சொல்லுங்க, சி விஜயபாஸ்கரையோ MR விஜயபாஸ்கரையோ உள்ள நீங்க சேர்த்துக்கலையா, அது எப்படிங்க நியாயமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க. அதே கரூர்ல போய் இப்போதைய திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் செந்தில் பாலாஜி குறித்து பேசியதும், பின்னர் செந்தில் பாலாஜியே திமுகவில் சேர்த்த வரலாறும் திமுகவுக்கு இருக்குல்ல. அப்ப தாவேகாவுக்கு மட்டும் என்ன நியாயமான ஒரு பதில் சொல்றேன். அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? அவர் குற்றவாளியின் தீர்ப்பு கொடுத்துருச்சா அப்படின்னு நம்ம ஒண்ணு கேட்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, வழக்கு விசாரணையில இருக்கு. தீர்ப்பு வந்து விஜயபாஸ்கர் மீதோ MR விஜயபாஸ்கர் மீதோ என்ன தீர்ப்பு வந்து? விஜய் அவர்கள் தீவிரமா சொன்னாரே, ஊழல் சக்தி நான் தொடவே மாட்டேன்னு சொன்னாரு. ஸ்டாலினும் சொன்னார்ல, எங்க தொட மாட்டேன்னு சொன்னாரு. கரூர்ல போய் செந்தில் பாலாஜி குறித்து என்ன பேசினாரு? சொன்னாரு நீதிமன்றத்தின் படி தீர்ப்பு இருக்கான்னு கேட்டோம். MR விஜயபாஸ்கர் மேல தீர்ப்பு இல்ல, சி விஜயபாஸ்கர் மேல தீர்ப்பு இல்ல. இப்பயும் சொல்றேன், அவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்ன வழக்கு இருந்தது? அவர்கள் மீது என்ன வழக்கு இருந்தது? ஏதாவது வழக்கு இருந்ததா? அவர் ஊழல் செய்தார்னு ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தது? எங்க இருந்தது? திமுகவில் வரும்போது அதிமுகவுடைய ஊழல் வழக்கு இருந்துச்சுல செந்தில் பாலாஜி மேல. அதிமுக காலத்துல இருந்த ஊழல் வரலாதான் இருந்தது. அப்பயே நாங்க என்ன சொல்லியிருக்கோம், கோர்ட்ல என்ன வாதம் வைக்கப்பட்டிருக்குன்னா, அவர் மேல வந்து திணிக்கப்பட்டிருக்கு, இவர் ஊழல் செஞ்சாருன்னு திணிக்கப்பட்டிருக்குன்னு கோர்ட்ல வாதம் வச்சிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணல. இப்போ சி விஜயபாஸ்கர் மீதோ MR விஜயபாஸ்கர் மீதோ அதே வாதத்தை முன்வைக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலங்களில் திணிக்கப்பட்டதுன்னா ஏத்துக்குவீங்களா? புகழ் நீங்களே சொல்லியிருக்கீங்களே. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் என்ன கேட்கறேன்னா, நீங்க எப்படி உங்களை எப்படி
பிரதிபலிச்சிங்க. சரி, நான் வந்து ஒரு break up. சொல்றேன், முடிக்கிறேன். நான் வந்து ஊழலே இல்லாத ஒரு உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, நான் ஊழல் செஞ்சவங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. குறிப்பிட்டு நீங்க யாரெல்லாம் ஊழல் பண்ணவங்கன்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்த்துக்கிட்டீங்க. ஏன் இது இப்ப இந்த கேள்வியோட நிறைவு செய்ய ரெண்டாவது திரு மதிவாணன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முன்பே வரவேற்று விட்டு வந்ததுனால திருப்பி ஒருக்கா வரவேற்றுக்கிறேன். வெளிப்படைத்தன்மை இல்லை, சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று தான் இந்த ஆட்சியினுடைய செயலாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு பல விவகாரங்களை சுட்டி காட்டினார் திரு கோகுல் கூட. தொட்டவங்களை விடமாட்டோம்னு சொன்னீங்க, இன்னைக்கு தொட்டவங்களை மட்டும்தான் உங்கள் கட்சிகளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அவர் சொல்கிறார். உங்களுடைய பதில் கருத்து? அதுங்க ஒரு 60 நாள் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 57 நாட்கள். அதான் அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதாரண மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு லஞ்ச லாவண்யம் வெகுவாக குறைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்ல, எல்லா துறைகளும் நீங்கள் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டு தான், ரெய்டு தான், சஸ்பென்ஷன் தான். அது சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், லஞ்சம் வாங்கின அசிஸ்டன்ட் கமிஷனராக இந்து அறநிலைத்துறையில் இருக்கலாம், செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி சகோதரர், அது வேற. நான் சொல்கிறது வந்து அரசாங்கத்தில் எந்த மட்டத்திலும் ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இந்த 57 நாளில் எடுத்திருக்காங்க. அதை மக்களே பேசிட்டு வராங்க. சரி. ஸோ இந்த ஆட்சி வந்து ஊழல் பண்ணலை அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்து. ஆனால் தம்பி வந்து ஏதோ வக்கீல் நியமனத்தில் ஊழல், அந்த ஊழல்னாரு. அவர் வசதியாக என்ன மறந்துட்டாருன்னா, பிடி அரசகுமார்னு ஒருத்தர் இவங்க கழக நிர்வாகி ஜெயிலில் இருக்கார். இப்போ எதுக்கு இருக்கிறாருன்னா, ஒரு 300-400 கோடி தான் அடிச்சிருக்காங்க இந்த ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ரினிவல் பண்ணோம், அதே போல் என்ஓசி வழங்கணும்னு. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் 5 நிமிஷத்தில் 1000 ஸ்கூலுக்கு வந்துட்டு கொடுத்துட்டார், அனுமதி கொடுத்தாரு. அந்த ஆட்களே வந்து கட்சியே சொல்ல, நான் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய அந்த நிர்வாகிகள், அந்த சங்கத்தில் சேர்ந்தவங்கெல்லாம் வந்து கிள்ளி பார்த்துக்கிறாங்க. நாம் காண்பது கனவா நனவான்னு சொல்லிட்டு அவருடைய நேரம் தான் சொன்னதுல ஒரே ஒரு சின்ன செய்தி. புதிதாக எந்த பள்ளிக்கும் அனுமதி கொடுத்ததா தெரியல, ரெனியூவல் பண்ணிருக்காங்க. பள்ளிகள் புதுசா இருந்தது. ஆக ஊழல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக கடந்த திமுக ஆட்சியில் இருந்தது, அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதனால தான் மக்கள் 2 பேரையும் நிராகரித்திருக்கிறார்கள் என்ற சாதாரண உண்மையை ஜீரணம் பண்ண முடியாம இந்த ஆட்சி 3 மாசத்துல கவுந்துரும், 6 மாசத்துல தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் தாவேக்காவில் ஆட்களை பிடிக்க 180 கோடி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு யார் தலைமறைவா இருக்காங்க? ஏன் வந்து இப்போ சிவசங்கர் முன்னாள் அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், நான் அவரை மதிக்கிறேன், பாராட்டுறேன். அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு, அவர் பேரை சொல்லி ஒருத்தர் ஏதோ 28 லட்சம் வேலைக்கு வாங்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அவருக்கு சம்மன் அனுப்பிச்சாங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து. அவர் போனார். போயிட்டு இது போல் எனக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லை, இது என் மேலே வந்து அந்த ஆள் பழி சொல்கிறதுக்காக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பத்திரிகையாளரையும் சந்தித்து விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ ஏன் செந்தில் பாலாஜி வரல? செந்தில் பாலாஜி மடியில் கனம் இருக்கிறாள் தான் ஒரு தலைமறைவாகி செல்ஃபோனெல்லாம் இது பண்ணிட்டு சைலண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இன்னைக்கு சம்மன் கூட 10:30 மணிக்கு வரணும், வரல. அப்போ இது போல வந்து ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி வந்துடுச்சு, மாற்று ஆட்சி வந்துடுச்சு, அதை நாம் மக்கள் தீர்ப்பாக ஏற்க வேண்டும் என்ற சாதாரண ஜனநாயக உணர்வு கூட இல்லாம இவர் உதயநிதி பேசுற எனக்கு சிரிப்பா இருக்குது. செந்தில் பாலாஜி இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். ஆதவ அர்ஜுனா கரூர் விவகாரத்தை சுட்டி காட்டி, கரூர்ல எனக்கு தீர்க்கப்படாத கணக்கு ஒன்று இருக்கு, விரைவில் தீர்ப்பேன் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுது. அப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்குல்ல? நீங்க சொல்லக்கூடிய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு அப்படி எந்த மிரட்டல்ன்றது கூட இல்ல, ஆனா திமுக அதை மிரட்டல்னு சொல்றாங்க. அப்ப அப்படின்றப்ப அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இல்ல அப்படி பார்க்க வேணா. ஆதவ அர்ஜுனா அந்த பேச்சு தவிர்த்து இருக்கணும், தவறு. ஏன்னா ஒரு வழக்கு ஆன்கோயிங் ப்ராசஸ்ல என்கொயரி இருக்கும்போது இவர் தான் கேஸ் போட்டார் தாவேகா சார்பில், சிபிஐ விசாரணை வேணும்னு உச்சநீதிமன்றத்தில். அந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றி கருத்துக்கள் பொதுவெளியில் சொல்லுவது என்பது, அதுவும் சாதாரண ஆதவ அர்ஜுனாவே சொல்லக்கூடாது. இவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறார், நம்பர் 3ல பவர்ஃபுல் மினிஸ்டரா இருக்காரு. அப்போ அதை வந்து அவர் தவிர்த்து இருக்கணும், அது தப்புங்க. அதை நான் வந்து சரின்னு சொல்ல. சரி, ஒரு என்கொயரி இப்ப பாருங்க, RS பாரதி
அதை எடுத்துக்கிட்டு தானே நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டாரு. போயிருக்காங்க. ஆக ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறது என்றால் அந்த கருத்தை தவிர்த்திருக்கலாம். திரு மதிவாணன் இன்னொரு புள்ளியிலிருந்து ஒரு கேள்வி. இப்போ திரு மதிவாணன் பேசும்போது ஊழல் ஒழிக்கப்படணும், கடந்த ஆட்சி காலங்கள்ல ஊழல் நடந்துச்சு, கடந்த காலங்கள்ல ஊழல் நடந்தவர்களாக இருப்பவர்களை தான் தாவேக்காவில் இணைக்கிறார்கள், அப்ப தாவேக்காவும் ஒரு ஊழல் கட்சியாக மாறுகிறதே அப்படின்னு தான் கோகுல் கேள்வி இருக்காரு. அதற்கான பதில் என்ன? இல்ல அதாவதுங்க பல பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தூய சக்தி அப்படின்னு சொன்னா விஜய் தன்னை தூய சக்தி என்று சொல்லிது மூலம் எல்லாருமே ஏஞ்சல்ஸ், இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிற 2 கோடி பேரும் ஏஞ்சல்ஸ், அவர் ஏஞ்சல் அப்படின்னு அவர் சொல்ல. இந்த 60 நாள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இல்ல இப்ப விஜய் யாரை மட்டும் சொல்லியிருப்பாரு? இல்ல அதுக்கு அர்த்தமே என்னன்னா கிளீன் கவர்னன்ஸ், கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், லஞ்ச லாவண்யம் இல்லாத நிர்வாகத்தை தான் அவர் தூய சக்தின்னு சொன்னாரே தவிர இட் did not relate to any individual including Mr. Vijay. அரசாங்கத்தை மட்டும் தான் சொன்னார், கட்சியை சொல்லல அப்படின்றீங்க. கட்சி கிடையாதுங்க. எப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த 60 நாள்ல எத்தனை தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றிய செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அவங்கள பொறுத்தவரையில் மனிதர்கள் தானங்க கட்சியில் இருக்காங்க, மகான்கள்லாம் வந்து நுழையல, எல்லாருமே இருக்கிறாங்க. அதுவும் அந்த கட்சி சேர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் போதும், நீங்கள் சேர்ந்துக்கலாம். இப்போ 2 கோடி பேருமே நல்லவர்கள், வல்லவர்கள், யோக்கியர்கள்னு நான் ஒத்துக்க மாட்டேன், விஜயும் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இந்த 10-20 நாள்லயே நீங்க சொல்லக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களோ இல்ல கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்களை விட எம்ஆர் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், போட்டியிட போபவர்கள், அறிவிக்கலாம் அறிவிக்காமலும் போகலாம். அடுத்த கட்டம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் முடிச்சிடறேன் திரு மதிவாணன், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போகும்போது அந்த தொகுதிக்கு உட்பட்ட நிதிகளை செலவு செய்யணும். ஏற்கனவே ஊழல் செய்தவர்கள் இப்போது ஊழல் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு எந்த இடத்துல தாவேக்கா வாக்குறுதி கொடுக்குறாங்க? அதாவது நீங்க என்னன்னா ஹைப்போதெட்டிக்கலா பேசுறீங்க. அவங்களுக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படும், அவங்களுக்கு பொறுப்பாவாங்க, அவங்க மந்திரி ஆவாங்க, இதெல்லாம் மந்திரில நான் சொல்ல இல்ல அத்தைக்கு மீசை முளைத்தால் அப்ப பாத்துக்கலாம். இது நடக்காது, நடக்காது. நான் அறுதிட்டு சொல்றேன். அவங்க கட்சிக்குள்ள வருவது என்பது வேறு. கட்சிக்குள்ள அவங்க ஏன் வராங்கன்னா அவங்க பின்னால அந்த மாவட்டங்கள்ல 20,000 பேர் 30,000 பேர் இருக்கான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற எந்த கட்சியும் ஊரால் வந்தா கூட அவனை சேர்த்துக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு திருப்பத்தூர் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்க இல்லையா, ஒரு ஓட்டில் தான் அங்கே வெற்றி தோல்வி, பெரிய கருப்பன் தோல்வி அடைந்திருக்கிறார். ஸோ எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஆட்களை சேர்த்து கொள்வதில் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. சரி சார், இப்படி விஜயபாஸ்கரையோ எம்ஆர் விஜயபாஸ்கரையோ சேர்த்து கொள்வதற்கான நோக்கம் என்ன? ஊழல் செய்ய மாட்டாங்க, அது வேணாம். அந்த ஊழலை பத்தியே நான் பேசல. தண்ணியை குடிக்க போறாங்க. திமுக ஆட்சியில கடைசி காட்டத்துல நம்முடைய வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கினாங்க. திமுக அவர் எம்எல்ஏவா கடைசி கட்டத்துல கடைசி கட்டம் என்ன, நடுக்கட்டம் என்ன, ஒரு ஊழல் வழக்குல விசாரணை எதிர்நோக்கி இருக்கிற, அதுவும் இந்த தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற அந்த லஞ்ச ஊழல் பிரிவு போட்டிருக்கிற வழக்கை எதிர்நோக்கி இருக்கிற ஒருவரை இவங்க கட்சியில சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த உடனே வாஷிங் மிஷின் எடுத்துன்னு வந்து போட்டு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க கோர்ட்டுக்குன்னா, இவர் வந்து ஆதாரங்கள் இல்லை, ஆகவே அந்த புகாரை அந்த வழக்கை நாங்க வாபஸ் பண்ண அனுமதிக்கணும், அதை வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி விஜய் ஆட்சியில நடக்காது. உறுதிமொழி கொடுக்கிறேன், நான் உறுதிமொழி கொடுக்குறேன் அவரை புரிஞ்சுக்கணும்ன்ற முறையில். ஏன்னா இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க நம்ம இடைமறிச்சிட்டீங்க. அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கரை விட்டுருங்க, சி விஜயபாஸ்கர் இப்ப இவர் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்ல, இந்த தேர்தலில் நின்னார்ல அவரு, அந்த தேர்தலில் திமுக இதெல்லாம் சொல்லி இருக்காதா மக்கள் கிட்ட? சொல்லுவாங்கல்ல. ஆனால் 62,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ரைட்டுங்களா? இது செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும். நான் சொல்றது ஏதோ இவருக்கு மட்டும் இல்ல. அப்ப இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்கள் முன்னால வச்சாலும் மக்கள் அவர்களை தொடர்ந்து தேர்வு செய்கிறார்கள் என்றால், இது தவிர வேற ஏதோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இன்னைக்கு அவர் சொன்னா ஒரு 20,000 பேர் வராங்க. மக்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டாங்க. தாவேக்காவும் நிறைய நல்ல விஷயத்தை தாவேக்காவும் குறிப்பிட்ட சி விஜயபாஸ்கர் மீது குற்றச்சாட்டை கடுமையா விமர்சனம் முன் வச்சாங்க. திரு விஜய் கூட முன்வைத்தாரு. விஜய் இல்ல தாவேக்கா சி விஜயபாஸ்கர்ட்ட என்ன பார்த்தாங்க? மக்கள் என்னென்னவோ பார்த்திருப்பாங்க. செல்வாக்குள்ள தலைவராக அவரை பார்க்கறாங்க. அவர் பின்னால
பல ஆயிரம். அவர் சொன்னார் பாருங்க, மகாபலிபுரத்துல ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர், புது இதுல வைக்கிறேன். சரி, நான் அப்படியே தொடர்ச்சியா திரு ஆவடிக்குமார் போறேன். திரு ஆவடிக்குமார், திரு மதிவாணன் சொல்றதுல இருந்து சி விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ வந்துட்டனால நாங்க ஊழல் கட்சின்னு ஆகிட முடியுமா? அவங்களுக்கு அரசியல்ல இடம் அளிச்சிருக்கோம், அரசாங்கத்துல இடம் அளிக்கல, அப்புறம் எப்படி எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லுவீங்கன்னு கேட்கிறாரு. இல்லை, அவர் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு கூட பேசுவார் போல இருக்கு. அதனால் அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. அவர் இப்போது ஆதவ அர்ஜுனா மந்திரி சபையில் 3வது இடத்துல இருக்காருன்னு சொன்னார். அது உண்மை. ஆனால் கரூர் வழக்கில் 3வது அக்யூஸ்டு A3, அங்கேயும் A3. அப்போது இவர் இன்றைக்கு இவங்க வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை ஏன் சேர்த்தாங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கரை சேர்த்தாதான் சி விஜயபாஸ்கரை சேர்க்க முடியுன்ற நிலைமை. இவங்களுக்கு ஏன் எம்ஆர் விஜயபாஸ்கர் தேவைப்பட்டாருன்னா, கரூருக்குள்ளே இவங்க கால் வைக்கணுன்னாவே அங்கே பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். செந்தில் பாலாஜியை இவங்க, அதாவது ஸ்டாலினை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவரா இவங்க நினைக்கிறாங்க. அதை பார்த்து பயப்படுறாங்க தாவேக்கா. நிச்சயமா தாவேக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜோசப் விஜயன் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ அவங்க இவ்வளோ நாள் போகாத இருந்தவங்க, இப்போ நீங்கள் ஊடகங்களில் மற்ற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை கைது செய்துட்டு தான் அங்கே போகணுன்ற மாதிரி இவங்க ஒரு நிலையை நான் முடிச்சிடறேன், பேச சொல்ல நான் ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால், இந்த வழக்கு செந்தில் பாலாஜி கடந்த ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாருன்ட்டு விஜய் போய் அங்கே டான்ஸ் ஆடி பாட்டு பாடினது மாதிரி அந்த வழக்கில் கைது செஞ்சிருந்தால் நாட்டில் யாரும் கேட்க போகிறது இல்லை. அவர் வேற ஏதாவது ஊழல் செஞ்சாருன்னு கைது பண்ணியிருந்தா கேட்க போகிறது. ஆனால் இப்போ எந்த வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னா, யாரோ சட்டமன்ற உறுப்பினர்களை 300 கோடி கொடுத்து இவர் வாங்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புனாருன்ற குற்றச்சாட்டு தான் இது வரைக்கும். அது இன்னும் சார்ஜ் ஷீட் போடல, இல்லை நீதிமன்றத்தில் போகலை. அதுக்காக இருக்குன்ற ஒரு தோற்றம். இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. திருவல்லிக்கேணி போலீஸுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறது வேப்பனப்பள்ளி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி. இங்கே ஏன் வந்து அவருக்கு பணம் பேரம் பேசினாருன்றதே முதல்ல கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், நான் முடிச்சிடுறேன். அப்படி இருக்க சொல்ல, இந்த வழக்கில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 300 கோடி கொடுத்து வாங்கி என்ன பண்ண போறாருன்னா, சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யறதுக்கு அல்லது பதவி நீக்கம் செய்யறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நீக்க போறாங்கன்னு. அது மாதிரி ஒரு தோற்றம் அதிமுகவுக்கோ இல்லை எல்லாம் சேர்ந்தாதான் செய்ய முடியும். அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவர் வர சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆளை நிறுத்திருப்பாங்கல்ல. அன்னைக்கு ஏன் நிறுத்தலை? ஆக இது வந்து பொய்யான போலியான, செந்தில் பாலாஜியை எதிர்க்க முடியாத, அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் வழியாக அவரை வந்து இவங்க எதிர்கொள்ள முடியாம ஒரு போலியான ஒரு வழக்கை உருவாக்குறாங்க. அதுதான் அதே ஒரு தொடர்ச்சி கேள்விதான். அந்த மையப்புள்ளியில தான் வைக்கிறேன். திமுக ஆட்சி காலத்துல கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு நடுவுல கரூர்ல போய் பிரச்சாரம் பண்ண தைரியம் இருந்த விஜய்க்கு ஏன் அவங்க ஆட்சி காலத்துல போகிறதுக்கு தைரியம் இல்லாமையா இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடணும்? இல்ல, அவங்க சொன்னதுல இருந்து நான் முன்வைக்கிறேன். கட்டுப்பாடுகள் இருக்கு இப்போ வரைக்கும் சொல்றாங்களா, அதுல இருந்து அந்த தைரியத்தினுடைய விளைவு தான் 41 பேர் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அந்த அசட்டு தைரியன்றதுனால தான் அவங்க அங்க தகராறு நடந்துக்கிட்டு அவங்க இறந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் அங்கிருந்து பிடிச்ச ஓட்டம், அதுக்கு பிறகு ஆன தலைமறைவு. நான் இதெல்லாம் பேசினா அந்த வழக்கு தொடர்பான சில சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அதை நான் விமர்சிக்கல, அது தேவையில்லை இந்த வழக்கு. இப்போ மரியாதைக்குரிய பாக்கி ஒரு கருத்தை சொன்னார், ரொம்ப சிறப்பாக சொன்னார். டாஸ்மாகில் இன்னைக்கு எல்லாம் மாற்றம் வந்துருச்சு. பார் தமிழ்நாடு முழுக்க அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, அனுமதி முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே முடிஞ்சு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணது அது முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. மறுபடியும் இவங்க அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான். ரெண்டாவது, இன்றைக்கு நீங்கள் ஊழலை பற்றி எல்லாம் பேசுனீங்கல்ல, இன்னைக்கு ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் ஆனந்தை எதுக்கு சேர்த்தாங்க? டிஸ்டரிஸனுடைய இவங்க 40 பண்டெல்லாம் கட்சிக்கு சேர்த்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, ஆட்சிக்கு சேர்த்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு எந்த ஜீவமும் இது வரைக்கும் வரல. அவங்க விலையை கூட்டினாங்களா இல்லையான்னு எதுவும் தெரியல, ஆனாலும் சேர்த்துட்டேன்னாங்க. இன்னைக்கு
இந்த டிஸ்டிலரிஸினுடைய கண்ட்ரோல் வந்து இன்னைக்கு வெளிமாநிலங்கள்ல இருந்து டிஸ்டிலரிஸ் வாங்குறேன்னு சொல்லி இவங்க போட்டு தமிழ்நாட்டில் இருந்த இந்த டிஸ்டிலரிஸ் எல்லாம் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் நடத்துறதுனால அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்க. இப்போ சஞ்சீப் ஆனந்த் இங்கே வந்துட்டாரு. அவங்களுடைய நிறுவனங்கள் தான் அதிகமாக சப்ளை பண்ணிட்டு இருந்தது கடந்த 5 வருஷத்தில். இப்போ அதுக்கு தவேகாவிலிருந்து ஒரு ஆளை சேர்த்துருக்காங்க. இவங்க கடந்த ஆட்சியினுடைய நீட்சி தானே தவிர இவங்க ஒன்று திமுகவுடைய தொடர்ச்சியா தான் தாவேகா இருக்கிறாங்க. திமுக அந்த விவாதத்துக்கு திராவிட கட்சிகள்னு போயிருவோமா? இல்ல, ஏற்கனவே நடந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னா அதனுடைய நீட்சி. திரு பாக்கி, ஊழல் ஆட்சியுடைய நீட்சியா தான் நான் தாவேகாவை பார்க்கிறேன், அப்படிதான் செயல்பாடும் இருக்கும் கூட அப்படின்னு திரு ஆவடிக்குமார் முடிச்சிருக்காரு. ஒருவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, புகார் இருக்குது, தண்டனை லெவலில் போகிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ ஒரு கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. நான் ஒரு பழைய கதையை சொல்கிறேன், ஆனால் அது பொருத்தமானது நீங்கள புரிஞ்சுக்க. மரியாதைக்கிற இன்றைய தினம் அவருடைய நினைவு தினம். பாபு ஜெகஜீவன் ராம் அவர் மீதும் புகார் உண்டு, இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில். ஐயாவுக்கு தெரியும், மதிவானன் சாருக்கு தெரியும். ஆனால் அவரை ஜனதா கட்சியில் மொராஜி என்ற புனிதமான தலைவன், அந்த ஜனதா கட்சியில் எல்லாரும் அப்பழுக்க தலைவர் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு புள்ளி இருக்குல்ல, சர்வாதிகார எதிர்ப்பு. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது எனக்கு தெரியும், நான் களத்தில் இருந்தேன், நான் சொல்கிறேன். ஆக ஏதோ ஒரு புள்ளியில் சேர்த்துக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திமுக அவங்க மேலே புகார், ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இருந்தவங்களாம் சேர்த்துக்கிறீங்களேன்னு சேர்த்துட்டா மறுநாள் அமைச்சராக்கிட்டாங்களா? தூக்கி தலைமையில் வச்சுக்கலாம். நான் அந்த விஷயத்தில் கலைஞர் கருணாநிதியை பாராட்டுவேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதிமுகவிலிருந்து முரண்பட்ட கட்சியிலிருந்து வந்தவர்களை சேர்த்து கொள்வார், முக்கியத்துவம் தரமாட்டார். நாஞ்சில் மனோகரன், டாலஸ்ட் லீடர், பார்லிமெண்டேரியன், அவர் கூட அங்கே எம்ஜிஆர் கிட்ட இருந்தபோது தன்னை கடுமையாக விமர்சனம் செய்தவர். எம்ஜிஆரை விட்டு விலகி இந்த பக்கம் வந்து சேர்றாரு. அவரை எங்கே வைக்கணுமா வச்சுக்கிட்டார். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அப்படி இருக்கா? அங்கே கடுமையான குற்றச்சாட்டுக்கான இங்கே வந்தவுடனே வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் சவுடர் நிர்மாங்கிற மாதிரி ஆக்கிட்டு அவர் தூக்கி தலைமையில் வச்சுப்பார். உன் தியாகம் பெரிது, உன்னுடைய உறுதி மேன்மையானது, அப்படிலாம் போய் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பார். இது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், XYZ எல்லாருமே வந்தாலும் முக்கியத்துவம் தரப்படுமா இல்லையா? அந்தந்த ரீஜனில் தே ஆர் பவர்ஃபுல். ஐயா மதிவானன் சார் சொன்னார், அவனுக்கு ஒரு 10 ஓட்டு வரும், 10 மக்கள் வரும். பாக்கி இப்போ சமீபத்தில் இணைப்பு விழா நடந்துச்சு. ஆமாம், அப்போ ஆனந்த் அவர்களோ திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோ சி விஜயபாஸ்கரையோ எம்ஆர் விஜயபாஸ்கரையோ குறிப்பிடும் போது தாவேகாவுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சிருச்சுன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவே முக்கியத்துவம் தானே? வேற என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்ப சொன்னேன்ல, அதனுடைய நீட்சி தான் நீங்க சொன்னது. மாசு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் கலந்துக்கினாரா? விஜய்க்கு விருப்பம் இல்லையா? அப்போ இல்ல இல்ல கலந்துக்கினாரான்னு விருப்பம் இல்லையா? அப்போ இல்ல அப்ப விருப்பம் இல்லையா? கட்சி அவரோட தானே, கட்சி அவரோட தானே. அப்புறம் எப்படிங்க சந்திச்சாரு? அதாவது நீங்க கேட்டது, அவங்களுக்குன்னு ஒரு மாசு இருக்கு. புதுக்கோட்டையில எந்த தொகுதியில் அதிமுக ஜெயிச்சது? எந்த தொகுதியில்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் ஜெயித்தவர் யார்? சி விஜயபாஸ்கர். ஸோ அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு. இத்தனை இது இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. சரி, அவன் நம்ம பக்கம் இருக்கட்டுமே, ஒரு ஆடட் மாஸ். வழக்கமாகவே ஒரு பார்வை இருக்கும்ல, ஆளுங்கட்சி பக்கம் வந்து விட்டா கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய புகார்கள் எல்லாம் நீர்த்து போய்விடும். ஒருவேளை அது கூட சி விஜயபாஸ்கர் மீது வைக்கிறாங்க இல்லையா? உண்மைதான் இல்லையா? அப்போ பல தலைவர்கள் இருக்காங்க. உதாரணம் அதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலயும் தான் சார் இருக்கு. நான் ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீதினு ஒரு தவறுதால சொல்லிட்டாருறது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி தேசிய முக்கியத்துவம் அந்த பிரச்சனை ஆக்கிறாங்க சில பேர். டோல்டர்னு சொன்னதெல்லாம் நாம சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2021 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் நிதியமைச்சராக இருந்தாரான்னு எனக்கு நினைவில்லை. அது என்ன ஆச்சு? நிபுணர் குழு அமைச்சாங்களே, அந்த அவங்க தாக்கல் பண்ண அறிக்கை என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். நிறைவா முடிச்சிடறேன். இப்போ வந்து தோழர் ஒன்று சொன்னாங்க, என்னன்னா வந்து திரும்ப அந்த நிபுணர் குழு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. மாநில திட்டக்குழுலாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அவர்களுடைய அறிக்கையின் பேர்னால தான் இங்கே உள்ள வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். உலக நாடுகள்ல இருந்து மற்ற நாடுகள் முதலீடுகளில் இங்கே உள்ள கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஆட்சி ராயல் என்ஃபீல்டு பல ஆண்டுகளாக இங்கே இருந்தது, அதை தூக்கி ஆந்திரா கொடுத்துல இங்கே உள்ள இருக்கிற
எல்லா முதலீடுகளுமே தூக்கி ஆந்திராக்கோ பக்கத்து மாநிலங்களுக்கோ வந்து திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கல. அதுதான் நிபுணர்களுடைய அட்வைஸை ஃபாலோ பண்றதுனால தான் நான் சொல்றேன், நிபுணர்களுடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணனால தான் ஜிஎஸ்டிபியில் 2வது இடத்துல இருந்தோம், வளர்ச்சியில முக்கியமான இடத்துல இருந்தோம். டபுள் டிஜிட்ல யார் கொண்டு வந்தா? இத்தனை ஆண்டுகளா பல ஆண்டுகளா மாநில வளர்ச்சியில டபுள் டிஜிட் யார் கொண்டு வந்தா? திராவிட மாடல் ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு என்னவா இருக்கு? நம்பர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா முதலீடுகளே இல்ல, முதலீடுகள் எல்லாம் பறி போயிட்டு இருக்கு. 2வது ஒண்ணு சொன்னாங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ஏன் நான் சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. ஒரு குழந்தைய மனதளவுல கூப்பிட்டு நீ இங்கிலீஷ்ல பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையால பேச முடியல. அங்க அவங்க என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காங்க, என்னங்க ஃப்ரண்ட் பெஞ்ச் எப்படி இருக்காங்க, பேக் பெஞ்ச் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அவங்க? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷன் போறதோ மருத்துவமனைக்கு இன்ஸ்பெக்ஷன் போறதோ தப்பு இல்லை, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போறது தப்பு இல்லை. உங்களுடைய துறைக்குள்ளேயே வர அமோனியா திருவள்ளூர்ல அமோனியா வாயு கசிவுனால அங்க பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்களே, அங்கேயே மேடம் நீங்க போல? அந்த கேள்வி நம்ம கேட்கணும்ல. எல்லா இடத்துக்கும் எல்லாம் போகணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல எல்லா அமைச்சரும் எல்லாருமே போனாங்க. மாவட்ட அமைச்சர் போயிட்டாங்க. மாவட்ட அமைச்சர் அங்க போனாங்க. மாவட்ட அமைச்சர் அங்க போயிட்டாங்க. இன்னைக்கு இடைத்தேர்தல் வருது, ஸ்டாலின் போனாரா? மாவட்ட அமைச்சர் துறை அமைச்சரும் மாவட்ட அமைச்சர் அங்க போனாங்க அப்படின்னு நான் சொன்னேன். 2வது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இவர்கள் இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு, அதெல்லாம் சீக்கிரமா சொல்லிடுறேன். கனிம வளத்தை நாங்க பாதுகாப்போம், இயற்கையோட முக்கியமான வளங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு கன்னியாகுமரியில கனிம வள சுரங்கங்கள் அமைக்கிறதுக்கான அந்த ஆணையை வந்து திரும்ப நீட்டிப்பு பண்ணிருக்காங்க. அது ஏன் பண்ணாங்க? அந்த கேள்வி நம்ம கேட்கணும். அதே மாதிரி ஆவின் மாதாந்திர பால் அட்டை லிட்டருக்கு 2 ரூபா வந்து திரும்ப தள்ளுபடி இருந்தது, அதையும் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆவினே விளக்கம் கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் எங்கேயும் நடக்கலன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. குற்றச்சாட்டு இருக்கு, அது பிளான்ல இருக்குன்றதால அந்த குற்றச்சாட்டு நம்ம சொன்னோம். 2வது ஒன்னு சொல்றேன், முதல்வர் படைப்பகங்கள் இருக்கு, அதை பிரைவேடைஸ் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. படைப்பகம்னு மென்ஷன் பண்றாங்க, உள்ள இருக்கிற பணியிடங்கள்ல பிரைவேடைஸ் பண்றதுக்கான நடைமுறை இப்ப போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டு இருக்கோம். நான் நேரம் இல்லை, அதனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேங்க. திமுகவினுடைய மிக முக்கியமான தேர்தல் உறுதிமொழி என்பது குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் தருதுன்னு தான். அதை வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். 21 தேர்தலுக்கு அவங்க பெண்கள் வாக்குகள் மிக அதிக அளவில் அவங்க பக்கம் போனதுக்கு வழக்கமாக அதிமுகவுக்கு தான் போகும். ஆனால் அந்த முறை வந்து திமுகவுக்கு பெண்கள் வாக்குகள் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகைன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 28 மாசம் கழிச்சு தான் அதை அமுல்படுத்தினார்கள். அதுவும் கூட பாத்தீங்கன்னா, அதுவும் கூட என்ன பண்ணாங்கன்னா, தகுதி வாய்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு 1 கோடி பேரை வெளியே தள்ளிட்டாங்க, இன்னும் எலிஜிபிள் ஆக்கிட்டாங்க. சரி, அது அவங்க முழுமையான விவசாய கடன் தள்ளுபடி 75,000 ரூபாய் தான் கொடுத்திருக்கீங்க. 2,500 ரூபாய் எங்களுடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்படும். நீங்க இப்ப வரைக்கும் எப்ப கொடுப்பாங்கன்னு தெரியல. 5 வருஷம் ஆயும் 100 உறுதிமொழி நான் மதிவானன் இப்படி வரேன். 57 நாட்கள் தான் ஆயிருக்கு. தாவேக ஆட்சி அமைந்த உடனே தமிழ்நாட்டுல பெண்கள் எங்கு வேண்டுமானாலும் இலவசமா பயணிக்கலாம். நீங்க 57 நாட்கள் ஆயிருச்சு, இப்ப வரைக்கும் யாரும் பயணிக்கலையே. ஏங்க அவங்க பட்ஜெட்டே இன்னும் போடல. இப்ப நீங்க சொன்னது பட்ஜெட் இப்பதான் இந்த 2 வாரத்துல வரப்போகுது. நீங்க பட்ஜெட்ல உரையில எதெல்லாம் வரப்போறாங்க, நீங்க 28 மாசம் எடுத்துக்குவீங்க. ஆனா அடுத்தவங்க 2 மாசம், அதான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இஸ் பீயிங் சப்மிட்டட். இந்த 2 வாரத்துல ஆமாமா ரொம்ப அதான் உதயநிதி அவசரம் பாத்தீங்கன்னா, அவங்கள உதயநிதிக்கு அவசரம் கேட்க கூடாது. உதயநிதி வந்து பயங்கர பதட்டத்துல இருக்கா. எல்லாருக்கும் வந்து ஊழல்லாம் வெளியே வருது, அம்பலமாகுது, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த பதட்டம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. திரு ஆவடிக்குமார் நிறைவா. அதாவது மரியாதைக்குரிய ஐயா மதிவாணன் சொன்னார், விஜய் சேர்த்தாரா ஆதவர்ஜுனாவும் விஜய் போனாரா ஸ்பாட்டுக்குன்னு கேட்டார். ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க, தொடர்ந்து சனிக்கிழமை ஆனால் சேர்ந்துட்டு இருக்காங்க, இடையில நேரம் கிடைக்க சொல்ல சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க பனையூரில். ஆனால் இவ்வளோ பேர் யாரையும் அடுத்த நாள் கூப்பிட்டு பார்க்கல. விஜயபாஸ்கர் தானே கூப்பிட்டு பார்த்தாரு. ஏன்னா அவர் மேலே இவங்க சொல்லுவாங்க சிபிஐ வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இருக்குன்னு. தமிழ்நாடு காவல்துறை ஊழல் கண்காணிப்பு பிரிவில் 35 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்தாருன்னு அவர் மேலே வழக்கு இருக்கு. அவருடைய நிலத்துல கனிம வளங்களை அதிகமாக எடுத்தாருன்னு சொல்லி வழக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு வழக்கு. இவங்க வந்து ஒரு முதலமைச்சர் ஏஜென்சிஸ் இல்லை,
தமிழ்நாடுடைய சிபிஐ வழக்கோ இல்ல வருமான வரித்துறை வழக்கோ இல்ல வேற மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் வழக்கோ இல்ல, தமிழ்நாடு அரசினுடைய ஊழல் கண்காணிப்பு பிரிவினுடைய வழக்குல 35 கோடிக்கு மேல சொத்து சேர்த்தார்னு வழக்கு இருக்கு. கனிம விஜய் மட்டும் அவரை மட்டும் தனியா அழைத்து சந்தித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். மற்றவர்களை காட்டிலும் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரையும் சந்திச்சாரு. கடந்த சனிக்கிழமைகள்ல அந்த வார்த்தையை அவர் சொன்னதுனால விஜய் அவர் நிறைவா எடுத்துக்கிறேன். வெளிப்படையின்மை இல்லை, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அர்த்தமானதா இல்லை உண்மையில் அரசியல் தான் செய்கிறார்களா என்ற தலைப்பின் கீழ் தான் 4 விருந்தினர்களோடு ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி விவாதக்களம் மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தி இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.